அந்த நியாயப்பிரமாணம்னா இப்போ உலகத்தில் பிரமாணம் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமல்ல, அது போல் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நம்மளை கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளுக்கு தீர்ப்பு ஒப்பு செய்ய முடியும், தேவனிடத்திலே போக முடியும். இல்லைன்னா ஆழ்கடல், அக்னி கடல், காந்தக கடல், எரிகிற சூளையில் போடப்படும் அப்படின்னு தானே. அப்போ நியாயப்பிரமாணம்னா என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நம்ம அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதனால தான் இயேசு என்ன பண்ணார், அந்த நாட்களில் ஒவ்வொரு தண்டனை கல்லுக்கு கைக்கு கை, கல்லுக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அப்படி தண்டனை கொடுத்துன்னு இருந்தாங்க. பிறகு புறா குஞ்சுகளையும் அப்படி அதுக்கு பலி செலுத்தியிருந்தாங்க. இப்படி என் மக்களுக்கு அவங்கள மீட்கவே முடியலையே, அவர்களை எப்படியாவது காப்பாற்றவே முடியலன்னு தான் புதிய ஏற்பாட்டில் நமக்காக நம் தேவன் பலியாய் வந்துட்டார். ஆமேன். நமக்காக ரத்தமும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள என் பிள்ளைங்க ஒவ்வொருவரும் வரணும். இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, நான் மீறிட்டேன்னா, என் பாவம் மன்னிக்க முடியாது. இயேசு சொல்ல, உன் பாவங்களை மன்னிக்கிறேன், நான் உன் பாவங்களை மன்னிக்கவே மன்னித்துட்டு இனி என்ன பண்ணாத, நான் பாவம் செய்யாத, இனி நான் என்ன பண்ணக்கூடாது. அப்படி நியாயப்பிரமாணத்தில் நம்மளை தப்பு வைக்கவே தேவன் நமக்காக பலியானார்.